ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதி மீடியா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ என்னென்னா, நேற்று ஜூன் மாதம் 29 கோயம்புத்தூரில் இருக்கிற கோர்ட்டில் மைவி3யோடைய கேஸ் வந்திருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி இந்த மைவி3 மேலே என்னென்ன ஆக்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, 4 விதமான ஆக்டில் போட்டிருக்கிறாங்க. ஒன்று இந்தியன் பெனல் கோட் ஆக்டு, அதுக்கப்புறம் தி பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட்டு, வரையறையற்ற ஒரு டெபாசிட் ஸ்கீமு, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட், அதாவது டெபாசிட்டருக்கு அளவுக்கு அதிகமான வட்டி தர்றதா சொல்லி ஏமாத்துனது, அதுக்கப்புறம் ப்ரைஸ் சிட்டு, அப்புறம் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம், பேனிங் ஆக்ட். இந்த 4 விதமான ஆக்டில் தான் மைவி3 மேலே கேஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த கேஸ் ஜூன் 18 வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 18 நடந்த ஹியரிங்கில் ஜூன் 29 தள்ளி வச்சாங்க. ஒரே மாதத்தில் 2 தடவை. இந்த வாட்டி 29 நேற்று நடந்த விசாரணையை முடிச்சுட்டு 27 ஜூலை மாதம் 27 தாங்க கேஸை தள்ளி வச்சுருக்கிறாங்க. இப்படியே தள்ளி போயிட்டு இருந்தால் ஒரு பைசா கூட எடுக்காமல் மைவி3யில் லட்சக்கணக்கில் முதலீடு பண்ணவங்களுடைய நிலைமை என்ன தான் ஆகுமோ? பாவமாக இருக்குது. அவங்களெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குங்க. பாவம் ஏன்னா நிறையா பேர் நகையை அடகு வச்சுருந்தாங்க, ஆடு மாடை விற்றோன்னாங்க, நிலத்தை அடகு வச்சுருந்தாங்க, மனைவி செயின் அடகு வச்சு நாங்கள் பணம் கட்டியிருக்கிறோன்றாங்க. பாவமாக இருக்குது. உங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன சொல்கிறது, எங்கே போய் பண்ணுறது அப்படின்னே தெரியல. ஆக்சுவலி நேற்று என்ன நடந்திருக்குன்னா, எல்லாருமே வக்காலத்து போட, அந்த ஆஜரான அத்தனை பேருமே வக்காலத்து போட ஆரம்பித்தாங்க. அந்த வக்காலத்துக்கும் ஒரு சில பேர் ஆஜர் ஆகலை. சரிங்களா? அதுதான் இது. இப்போ யாருக்கெல்லாம் எந்தெந்த வக்கீலுக்கு வக்காலத்து போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? அதில் ஒரு 6-7 பேர் வரலை. அவங்களும் இந்த ப்ளூ கலருங்கிற இடத்துல கொடுத்துருக்குறேன் பாருங்கள். அதான் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி படித்து பாருங்கள், யாரெல்லாம் ஆஜராகலன்னு. அவங்களும் ஆஜராகிருந்தால் அடுத்த இயரிங்கிலே விசாரணை தொடங்கியிருப்பாங்க. இப்போ அடுத்த இயரிங்கிலும் விசாரணை தொடங்குறதுக்கான வாய்ப்புகள், அறிகுறி எங்கேயுமே தெரியலை. ஏன்னா இந்த வராத நபர்களும் வக்காலத்து போட்டு அதுக்கப்புறமா தான் விசாரணை தொடங்குவாங்க. வக்காலத்துனா என்னென்னா, எங்கள் கேஸை எடுத்து இந்த வக்கீல் வாதாடுறதுக்கு அவருக்கு முழு அதிகாரத்தையும் உரிமையும் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி அந்த அக்யூஸ்டு கொடுக்குறது. இந்த A1 A3 A4 அதெல்லாம் அக்யூஸ்டுக்கு கொடுத்துருக்கிற நம்பர். அக்யூஸ்டுங்கிறது தான் ஏன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது தாங்க விவரம். இது இப்போ 27 தெரியும். 27 வக்காலத்து ஒரு வேளை முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்த ஹியரிங்கில் விசாரணை தொடங்குவாங்க. இந்த விசாரணையை முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 6-7 ஹியரிங்காவது தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வரும். எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 2-3 வருடங்கள் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். இது என்னுடைய அனுமானம் தான், உறுதியாக சொல்ல முடியலைங்க. ஏன்னா கோர்ட்டுடைய நடக்கிற நடைமுறைகள் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் உறுதியாக சொல்ல முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நிலவரம். அடுத்த ஜூலை மாதம் என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதுவரை நம்ம சேனலில் ஆன்லேயே இருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.